இந்த பெயிண்டிங் வெறும் டூப்ளிகேட். அட கடவுளே, உடனே வீட்டை விட்டு வெளில போடி. அதோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? கமல் என்னங்க தம்பி, அந்த சாகிப் கொடுத்த பெயிண்டிங்க இவ வேக்கம் கிளீனர் வச்சு இழுத்து பீஸ் பீஸ் ஆக்கிட்டான். நேத்து என்ன நடந்தது தெரியுமா? நம்ம நூர்ஜகானோட எல்லா பொருளையும் எடுத்து ஒண்ணு கூட விடாம அது எல்லாத்தையும் பழையரும்பு கடையில போட்டா 300 ரூபாய்க்கு. 1 கிலோமீட்டர் தேடி ஓடி அதை திரும்ப இங்க வாங்கிட்டு வந்தேன். இங்க தூசி புடிச்சு கிடக்கும் போதெல்லாம் அது பெருசா தெரியல. நான் எடுத்துட்டு போய் கொடுக்கும் போதுதான் அதுக்கு தங்க விலை வந்துருச்சான். கமலனாக்கு என் மேல மனசுக்குள்ள ஏதோ வெறுப்பு இருக்கு. எனக்கு தெரியும் அது என்னன்னு. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாரு. ஓங்கி விட்டானா? ஆஹா தம்பி, நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. இனி இவ இங்க இருந்தானா இவளால ஏற்படுற எந்த நஷ்டத்துக்கும் சம்பந்தம் நான் இல்ல. பேரு மாத்திரம் கன்னிகா. கனி, கமலுக்கு ஏன் இவ்வளவு கோவம்? அது நேத்து பாத்ரூம் பக்கத்துல நின்னுக்கிட்டு அவர் என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தாரு. அப்படியா? வெரி குட். அப்புறம் நான் கண்டுக்கவே இல்ல. ஐயோ, நீ ஏன் அப்படி பண்ண? எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. டேய், ஏசி ஆஃப் பண்ணாத, நான் இப்போ வருவேன். கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே எண்ணம்மா. ஓ கிரேட். அனிருத் தானே அந்த மியூசிக்? அனிருத் இல்ல, சந்தோஷ் நாராயணன். ஐயோ, யார் ஒருத்தருக்கா? கையில் என்ன ஃப்ரூட்ஸா? ஒய்ஃபுக்கு அவ ஃப்ரெண்டு கொடுத்தாலாம். இங்க வரேன்னு சொன்னது அவ கார்ல எடுத்து போட்டுட்டா. ஒய்ஃப் மேலாம் பழைய போட்டா ஒரு பழத்தை கூட எடுத்து வாயில வைக்க மாட்டேன். நீங்க சாப்பிட்டு எனக்கு தெளிவாகணும் இதுல விஷம் எதுவும் கிடையாதுன்னு. ஜானு, இதுல ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு நான் இறந்துட்டேன்னு வச்சுக்கோ, என் சொத்துல பாதி அவனுக்கு தான் கிடைக்க போகுது. உன்னை கொல்றதுக்கான விஷம் ஆப்பிள்லயும் திராட்சையிலயும் கிடையாதுடா. மினிமம் ஒரு வாட்டர் மெலானாவது வேணும். இது யாரு? அது என்னோட ஃப்ரெண்டு ஜான். இவரை நான் எங்கேயோ பாத்திருக்கனே. இல்ல, உங்களை நான் பார்த்ததில்ல. இல்ல, நான் எங்கேயோ வச்சு இவரை பாத்திருக்கேன். அவன் சிங்கர்ப்பா, உங்க கிளப்ல வந்து பாடியிருப்பான், பாத்திருப்ப. ஓ, அப்படியே இருக்கலாம். ஸ்டீஃபா, அப்புறம் என்ன விசேஷங்கள்? நான் உயிரோட இருக்கேன், அதான் விசேஷம். ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரங்களும் என்ன டெய்லி கூப்பிட்டு இருக்காங்க. உன்னுடைய பிளான்ஸ் தெரிஞ்சுக்க. யாரையும் நீங்க விடாததால எல்லாரும் எனக்கு போன் பண்ணி கேட்டுக்கிறாங்க. நீ பூம்பாரா எஸ்டேட்டை விக்கிறியா? மெட்ராஸ்ல இருக்கிற இடத்தை என்ன விலைக்கு வித்த? ரோல்ஸ் ராய் கார் வாங்குறேன்னு சொன்னானே. எல்லாம் வாங்கலாம், அவர்கிட்ட கேளு. அலெக்ஸ் சார் வணக்கம். அது கன்னியா கம்பியை நீட்டிட்டா. ஐயோ, வழி செலவுக்கு பணம் வேணும்னு 65,000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டான். கன்னிகாவா? யார் அது? இங்க இருக்க மேடு. அவ ஏன் போனா? அவளுக்கு இங்க என்ன குறை இருந்தது? ஓஹோ, அவளுக்கு என்ன குறையா? அவ இங்க பாருங்க அலெக்ஸ் சார், இங்க ஒரு வேலைக்காரனும் கிடைக்கல. கிடைக்கிறவங்களும் நல்லவங்களா இல்ல. இந்த வேலைக்காரி 3வது ஆளு. ஐயோ மன்னிக்கணும், வேலைக்காரியில ஸ்நேகிதி தோழி. ஹோம் நர்ஸ் கிடைப்பாங்க இந்த மாதிரி வேலைக்கு. பேப்பர்ல ஆட் கொடுத்தா போதும், அப்பதான் இதுக்கெல்லாம் கேரண்டி கிடைக்கும். அப்ப ஸ்டீஃபன், நான் கிளம்புறேன். மாறனோட அசோசியேஷன்ல மீட்டிங் இருக்கு 12 மணிக்கு. ஏன் உங்களுக்கு வேற எந்த வேலையும் இல்லையா? மாறன் கிட்டே ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்கேஜா இருக்கணுமா இல்லையா ஸ்டீஃபன்? வேற எதை பத்தி யோசிக்காம. அப்ப செல்லக்குட்டி, நான் கிளம்பிட்டேன். நலம் வாழ வாழ்த்துக்கள். அலெக்ஸ் சார், இந்த பூம்பாரா எஸ்டேட்ல ஷூட்டிங்காக எனக்கு இருக்க சொந்தக்காரங்களை கொஞ்சமாவது நம்ப கூடிய ஆள் அவர்தான். நல்ல காசு பணம் இருக்கு, பாவம் குழந்தைங்க தான் இல்ல. இவனுக்கு அண்ணன் கூட ஒருத்தர் இருக்கான் பீட்டர்னு, பாவமான ஆளு. எப்போதான் வேலை வரும்னு சொல்லவே முடியாது. ஜான், நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு பயங்கரமான இந்தியன் ஆல்பம். ஒரு லோக்கல் இந்தியன் சாங்குக்கு இருக்கிற விஷுவல் இதுக்கு தேவையே கிடையாது. we need a MTV grand look. ஆனா இதெல்லாம் கொண்டு வரதுக்கு நீங்க போட்டு வச்சிருக்கிற பட்ஜெட் பத்தாது. இதை வச்சு உங்க பேண்டோட போட்டோ ஷூட் கூட பண்ண முடியாது. அப்படின்னா இப்போ மிஸ்டர், உங்க பேர் என்ன? My name is Pankaj Menon and you can call me Punk. பங்கு, நீங்க சொல்றது எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆனா இப்போ எங்க கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. இத பாதி செலவுல முடிக்க முடியும்னா நாங்க ட்ரை பண்றோம். எனக்கு அப்படி பண்ணும் தேவையில்லை மிஸ்டர். மீரா என்னோட கொலீக், அதனால மட்டும்தான் நான் இங்க வந்தேன். இந்த சின்ன டவுன்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பேண்ட் முளைக்கும். தெருமுனையில டீ குடிக்கிறவங்க கூட மியூசிக் ஆல்பத்துல ஹீரோவா இருக்கான். இதுக்கிடையில உங்க மேல கவனம் திரும்ப பைசா வேணும், பைசா. அதை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க. ஆல் தி பெஸ்ட். பாக்குறேன் காய்ஸ்.
இவ என்ன உளறிட்டு போறான்? அட அவனை விடுங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இவன் சொல்ற மாதிரி எக்கச்சக்கமான பணத்தை நம்மளால எங்கிருந்து கொண்டு வர முடியும்? என்ன என்ன ஏன்டா பாக்குறீங்க? வந்துட்டீங்களா? கடங்காரனுங்க இதை வச்சு மேய்ஞ்சிருக்கானுங்க. நீங்க வர்றதுக்குள்ள தொடச்சு வச்சிடணும்னு நினைச்சேன் தம்பி. இவன் என்னோட ரொம்ப ஃபேவரட். முன்னாடி என்கிட்ட ஒன்று இருந்துச்சு, 71 மாடல் ராக்கிங்க்கு முன்னாடி இருந்த பீஸு. நிறைய ரோட் ரேஸ்ல எல்லாம் கூட கலந்துக்கிட்டு இருக்கேன். ராஜதூத் யமாஹா, என்ஃபீல்டு புல்லட்டு, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அது ஒரு காலம். இங்க ஸ்டீஃபன் தம்பி அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் வித்துட்டேன். என்ன அந்த பைக்கோட பின்னாடி வச்சு இந்த சிட்டி ஃபுல்லா சுத்தி காட்டுறியா? எப்படி கூட்டிட்டு போறது? இந்த குழந்தைங்களெல்லாம் எப்படி கொண்டு போவாங்க? அது குழந்தைங்கடா, சின்ன வயசு. என்ன உன் தோளோட வச்சு கட்டிட்டு போலாம்ல, பின்னாடி ஒரு பேக மாட்டிட்டு போற மாதிரி. ம்